வெல்கம் டு கணினியாசன். நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் விண்டோஸ் சர்வரில் 2012. இப்போ போன வீடியோவில் சிம்பிள் டைப் பற்றி பார்த்தோம். இந்த இதில் நம்ம மிரர் அண்டு பேரிட்டி டைப்பை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ போன இதில் நம்ம சிம்பிளுங்கிற ஒரு டைப்பை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிரர் அண்டு பேரிட்டி. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னால் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறோம். அதில் 3 ஹார்ட் டிஸ்க்கை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க்கை ஸ்பேராக வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த 3 ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் 3 சேர்த்து ஒரு ஸ்பேஸ் இது ரெடி பண்ணுறோம். மொத்தமாக ஹாட்ஸ்பாட் டிஸ்கையும் சேர்த்து மொத்தம் 80 GB வரும். சரிங்களா? இந்த ஸ்பேஸ்லேருந்து ஒரு விர்ச்சுவல் டிஸ்க் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த விர்ச்சுவல் டிஸ்கில் வால்யூமாக க்ரியேட் பண்ணுவோம். அதில் நிறைய 3 வால்யூம் க்ரியேட் பண்ணது தான் சிம்பிள் போன இதில் காலையில் பார்த்தோம். இந்த இதில் இன்னொரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறோம். அந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கில் 2 விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கில் மினிமம் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கணும் மிரரிங்க்கு. சரிங்களா? அதே மாதிரி பேரிட்டி. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது மிரர்னால் என்ன, பேரிட்டி என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இது ரைட் செட்டப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இதே இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் எப்படி மிரரிங் அண்ட் பேரிட்டி பண்ணுறாங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? விண்டோஸ் சர்வரில் உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிம்பிள் டைப்பு பார்த்துட்டோம். அடுத்தது மிரர் பார்க்க போகிறோம், பேரிட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த 4 ஹார்ட் டிஸ்கில் 4 ஹார்ட் டிஸ்க்கு வச்சு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணால் அதில் 1 ஸ்பேர் ஹார்ட் டிஸ்க்கை வச்சுக்கிறோம். 3 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சப்போஸ் இந்த ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லை ரிப்பேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிப்பேர் ஆன டிஸ்க் இதில் ரைட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபெயிலியர் டேட்டா லாஸ் வராது. சரிங்களா? ஸோ சிம்பிளில் இதில் நம்ம ஒரு விர்ச்சுவல் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறோம், பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ அதில் சிம்பிள் டைப்பில் என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரிப்பிங் வால்யூம் மாதிரி. சிம்பிள் கிட்டத்தட்ட ரைட்டில் ஸ்ட்ரிப்பிங் வால்யூம் மாதிரி. ஏதாவது டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு இதில் டேட்டா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா மொத்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ மிரரிங் பேரிட்டியில் அந்த மாதிரி உங்களுக்கு வராது, டேட்டா லாஸ் வராது. சரிங்களா? அது எப்படிங்கிறத நம்ம இப்போ ரியல் டைமாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு 4 ஹார்ட் டிஸ்க்கு விண்டோஸ் சர்வரில் நம்ம ஹைப்பர்வியில் இருக்குது. அதில் இப்போ விர்ச்சுவலாக 4 ஹார்ட் டிஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஃபிசிக்கல் சர்வரில் 4 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹைப்பர்வியில் 4 ஹார்ட் டிஸ்க்கை ஃபிசிக்கலாக ஆட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா? செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ இதில் கஸ்ஸி கண்ட்ரோலரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ட்ரைவ் கொடுக்குறேன். ஆடு நியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ சாரி, விஹெச்டி தான் க்ரியேட் பண்ணுறேன், விஹெச்டிஎக்ஸ் க்ரியேட் பண்ணலை. சரிங்களா? சரி, விஹெச்எக்ஸ்னால் ஒன்லி ஃபார் 64 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். பட் ஆனால் இது ஒன்லி ஃபார் விண்டோஸ் 8லேருந்து தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். சரிங்களா? விஹெச்டி எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதனால் விஹெச்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டெஸ்டிங்னால் ஸோ இப்போ ஃபிக்ஸட் சைஸு டைனமிக்கல் இருக்குது. ஸோ இதில் டைனமிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். டைனமிக் எக்ஸ்பேண்ட்னால் உங்களுக்கு இப்போ ஒரு 20 GB நான் செலக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு உடனடியாக 20 GB எடுக்காது. டேட்டா ஸ்டோர் ஆக தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். சரிங்களா? ஸோ ப்ரௌஸ் பண்ணுறேன். ஹார்ட் டிஸ்க்கு நான் எங்கே சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஐபி சிஸ்டம்ஸ் ஒரு டெம்ப் ட்ரைவ் வச்சுருக்கேன், அதில் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 20 GB கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இதே மாதிரி
இன்னொரு ஹார்ட் டிஸ்க் 4 ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா. ஆட் நியூவு, நெக்ஸ்ட்டு விஹெச்டி, நெக்ஸ்ட்டு டைனமிக் எக்ஸ்பேண்டிங் ஹார்ட் டிஸ்க் 2, இது வந்து ப்ரௌஸு, இதில் ஹைப்பர் சிஸ்டத்தில் டெம் ட்ரைவ் செலக்ட் ஃபோல்டரு, நெக்ஸ்ட்டு 20 GB ஓகே கொடுத்தேன். ஸோ இது நேரில் காப்பி பண்ணிக்கலாமா, ஏன்னா அப்போ தான் அடுத்ததில் ஈஸியாக போட முடியும். அடுத்த ஹார்ட் டிஸ்க்கு ஷீட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ட்ரைவ் ஆடு நியூ, நெக்ஸ்ட்டு விஹெச்டி, நெக்ஸ்ட்டு சாரி டைனமிக் எக்ஸ்பேண்டிங், நெக்ஸ்ட்டு இதில் 3 கொடுக்குறேன். இது வந்து ஃபோல்டர் லொக்கேஷன் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. லொக்கேஷன் எடுத்துருங்க. எஃப் ட்ரைவில் ஹைப்பர் வி சிஸ்டம்ஸில் டெம் ட்ரைவ்னு ஒரு ஃபோல்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 20 GB ஓகே, நெக்ஸ்ட் ஃபினிஷ். அதே மாதிரி 4வது ஒரு ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறேன். செகண்ட் ரோல் செலக்ட் பண்ணுறேன், ஹார்ட் ட்ரைவ் ஆடு நியூவு, நெக்ஸ்ட்டு விஹெச்டி, நெக்ஸ்ட்டு டைனமிக் எக்ஸ்பேண்டிங் டிஸ்கஸ் 4ன்னு கொடுத்துக்கிறேன், நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ பாத் வந்து ஹைப்பர் எஃப் ட்ரைவில் ஹைப்பர் வி சிஸ்டத்தில் ஃபோல்டருக்குள்ளே டெம் ட்ரைவ்னு ஒரு ஃபோல்டரில் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து 20 GB ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஓகே இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சரி சர்வரில் போய் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓ சரி ஓகே கொடுத்தாச்சு சரிங்களா. இனிமேல் வந்து சர்வர் ரன்னிங்கில் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் வந்திருக்கும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 4 ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு எம்பிஆர் கொடுத்தீங்கன்னா 4மே உங்களுக்கு எம்பிஆர் இதுக்கு வந்துடும். ஓகே இப்போ எல்லாமே உங்களுக்கு எம்பிஆர் பேசிக் ஆன்லைன் வந்துருச்சு சரிங்களா. ஓகே இப்போ இதில் போய்ட்டு சர்வர் மேனேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் சர்வீசஸ்ன்னு வருது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து சாரி ஸோ இதில் வந்து உங்களுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் தான் காட்டும். ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கிற இது வந்து வால்யூம் மட்டும் காட்டும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்அலாக்கேட்டில் இருக்குது, அதனால் காட்டாது. பட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதில் காட்டும் உங்களுக்கு எல்லாமே. 4 டிஸ்க்கு 0ங்கிறது 40 GB வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்குது சரிங்களா. இந்த 4 ஸ்பேர் டிஸ்க் வச்சு தான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸ்டோரேஜ் ஸ்பூல் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஒன்று காட்டும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமெட்டிவ் அவைலபிள் டிஸ்க்னு காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து அந்த இது காட்டாது. ஓஎஸ் இன்ஸ்டால் இருக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது சரிங்களா. அன்அலாக்கேட்டட் எம்பிஆர் பார்ட்டிஷனில் இருக்கிற அன்அலாக்கேட்டட் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஓகே இப்போ இதில் வந்து இந்த 4 டிஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து அங்கே எம்பிஆரில் இருக்கிற நம்ம 4 ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த 4 டிஸ்க்கு இங்கே வந்துடுச்சு சரிங்களா. இப்போது இந்த 4 டிஸ்க்கையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு 3 டிஸ்க்கை வச்சு பண்ணுவோம். 1 2 3, 4வது வந்து ஸ்பேராக வச்சுக்கலாம். ஓகே இப்போ நான் 1 2 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து இங்கேருந்து க்ரியேட் பண்ணலாம். டாஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் க்ரியேட் பண்ணலாம். இந்த 3 இது செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டும் செலக்ட் பண்ணலாம் சரிங்களா. நியூ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு
இப்போ இதில் வந்து நான் மிரர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மிரர் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, மினிமம் 2 ஹார்ட் டிஸ்க்காவது வேணும் நம்ம மிரரிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் மிரர் கொடுக்கேன். பேரிட்டிக்கு அதே மாதிரி தான் உங்களுக்குலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து 3 ஹார்ட் டிஸ்க்கு வந்து 1 2 3 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. 4வது ஏன் செலக்ட் பண்ணாமல் இருக்குன்னா ஸ்பேருக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஹாட் ஸ்பேர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் ஹார்ட் டிஸ்க்காக செலக்ட் ஆகிக்கும். 3 இது இருக்குது, ஆட்டோமேட்டிக்கு, ஹாட் ஸ்பேர். மேனுவல் வந்து நம்ம இது பண்ணோம்னா ஹாட் ஸ்பேர் மட்டும் இது செலக்ட் பண்ணி பிடிச்சிங்க. மற்ற 3 ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகுது. ஓகே, நான் இந்த ஸ்பேஸுக்கே வந்து மிரர்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த மிரர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு என்ன பண்ண போகிறேன், ஒரு வெர்ச்சுவல் டிஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, அது வெர்ச்சுவல் டிஸ்க்குங்க மீன்ஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, இதுக்கு வந்து என்ன டைப்பு மிரர் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் மிரர் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? மினிமம் 3 இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து டேட்டா இஸ் டூப்ளிகேட்டட் 2 or more 3 physical disk, increasing reliability but reducing capacity. Storage layout requires at least 2 disk product from your single disk failure. So at least 5 disk product your single disk. So at least 5 disk இருந்ததுன்னா சொல்லுது. சரிங்களா? நான் இப்போ நம்ம 4 டிஸ்க் இருக்குது. ஸோ மினிமம் உங்களுக்கு 3 போதும். சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ வந்து தின் ப்ரொவிஷனிங் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சிம்பிளில் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ தின்னா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபிக்ஸட்னா அது ஒரு சர்டன் இது அமௌண்ட்டுக்கு மேலே நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரிங்களா? தின்னுனா நம்ம எவ்வளோ தின் ப்ரொவிஷனிங்கில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஹார்ட் டிஸ்க்கு. சரிங்களா? அதனால் தின் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு 10 GB நான் டெஸ்டிங்காக 10 GB மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு வால்யூம் ஒரு ஒரு வெர்ச்சுவல் டிஸ்க் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இதை வந்து மிரர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணணும். சரி, அதனால் க்ரியேட் வால்யூம் விசார்டை வந்து நான் டிக் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வால்யூம் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு அது 10 GB அப்படியே கொடுத்துட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வால்யூம் வந்து ஃபார்மேட் ஆகி அங்கே க்ரியேட் ஆகிரும் நம்ம எல்லா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில். சரிங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டிஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு பேரிட்டிக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே, எல்லாமே உங்களுக்கு நான் எதுலேருந்து பண்ணுறேன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லேருந்து தான் பண்ணுறேன். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் எத்தனை ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கு. 1 வந்து ஸ்பேர் ஹார்ட் டிஸ்க்காக இருக்குது, மற்ற 3 வந்து ஸ்பேஸ்க்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒன்று இதில் க்ரியேட் ஆகுது. எல்லாமே ஒரு டிஸ்க்கு க்ரியேட் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ரெண்டாவது இன்னொரு வெர்ச்சுவல் டிஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து பேரிட்டிக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேரிட்டின்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், நான் டெஸ்டிங்காக கொடுக்குறேன். ஸோ data and parity information are stripped across physical disk, increasing reliability but somewhat reducing capacity. The storage layout require at least disk is productive. at least 7 disk சொல்கிறோம் இதில் சிங்கிள் டிஸ்க்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இங்கே 2 டிஸ்க் போதும். சரிங்களா? அட்லீஸ்ட் 2 டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் போதுன்றதான். சரிங்களா? ஸோ இதுவும் தின் ப்ரொவிஷனே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு அதே 10 GB நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ இது க்ரியேட் செக் மார்க்லேயே இருக்கும், இல்லைன்னா நீங்கள் செக் மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் க்ரியேட் பண்ணும். ஒரு விர்ச்சுவல் டிஸ்க் க்ரியேட் பண்ண அப்புறம் வால்யூம் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அந்த மிரர் இது பேரிட்டி இது வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதே 10 GB அப்படியே கொடுத்துக்கிறேன். எஃப் ட்ரைவ் அசைன் ஆகுது, NTFS ஃபார்மேட்டில் ஃபார்மேட் ஆகி ஒரு வால்யூம் ட்ரைவ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். சாரி. ஓகே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஆகிடுச்சு. இப்போ இதில் டிஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வால்யூம் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ரெண்டுலேயுமே நீங்கள் டேட்டா இது பண்ணலாம். டேட்டாவை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த இதுக்கு வேணுமோ, யூஸருக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபோல்டரை ஷேர் பண்ணி எல்லா ரைட்ஸும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு ரெண்டுலேயும் பேரிட்டி ஒன்று இருக்குது, மிரர் ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த 2 டைப்பில் நம்ம விர்ச்சுவல் டிஸ்க் க்ரியேட் பண்ணி அதுக்கு வால்யூம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஹார்ட் ஸ்பேரில் வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போது இதில் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹார்ட் ஸ்பேர் டிஸ்க்லேருந்து டேட்டா ரைட் ஆகி உங்களுக்கு வந்து டேட்டா லாஸ் இல்லாமல் நம்மளாம் டேட்டா லாஸ் இருக்காது. சரிங்களா? இதில் இப்போ ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் 3 ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக 4வது ஹார்ட் டிஸ்க்லேருந்து உங்களுக்கு சிங்க் ஆகி ஃபெயிலியர் ஆன டிஸ்க்லேருந்து டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மூவ் ஆயிரும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, இதை ரிமூவ் பண்ணுறேன். 1வது ஹார்ட் டிஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து இது செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். டாஸ்கில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லோ கலர் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா ஒரு டிஸ்க்கு நம்ம அங்கே வந்து என்ன பண்ணிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்கு எல்லாமே எல்லோ கலர் சிம்பிளில் காட்டுது. சரி, ஓகே, இப்போ போய்ட்டு பேரிட்டி செலக்ட் பண்ணி நமக்கு ஹார்ட் ஸ்பேர் டிஸ்க் இருக்கிறதுனால பேரிட்டி டிஸ்க்கை வந்து ரிப்பேர் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த டிஸ்க்கு ஸ்பேர் டிஸ்க்கு வந்து ரைட் பண்ணும். உங்களுக்கு ஒரு ஸ்பேர் டிஸ்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி என்ன ஆகும்னா இந்த டேட்டா வந்து ஸ்பேர் ஹார்ட் டிஸ்க்கு வந்து உங்களுக்கு சிங்க் ஆகும். ஓகே, பேரிட்டிங்கிற அந்த சிம்பிள் இது போயிடுச்சு பார்த்தீங்களா, ரிப்பேர் ஆகிடுச்சு. அதே மாதிரி மிரரிங்கும் நான் என்ன பண்ணுறேன், ரிப்பேரிங் கொடுக்குறேன். ஸோ அதுவும் என்ன ஆகும், உங்களுக்கு இப்போது சிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு ஹார்ட் ஸ்பேர் டிஸ்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பேர், இப்போ இதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ரிப்பேர் ஆன டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபில்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ அதில் கேட்கும், நான் டக்குன்ட்டு இது பண்ணிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து ரீபில்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ரிப்பேர் ஆனது எல்லாமே அந்த இது ஹாட் ஸ்பேரில் போய்ட்டு உங்களுக்கு வந்து இதாகிடும். இது ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா லாஸ் இல்லாமல் உங்களுக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எந்த லாஸும் இருக்காது. பார்த்தீங்களா, எதுவும் உங்களுக்கு இல்லை, பக்காவாக டேட்டா வந்து இதாகிடுச்சு. ஓகே, இப்போது இதுலேயும் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு இப்போ ஃபெயிலியர் ஆகுது. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ரிமூவ் பண்ணுறேன். சரி, இன்னும் இங்கே ரிமூவ் பண்ணக்கூடாது. சரி, ஹார்ட் டிஸ்க் வந்து எங்கே ரிமூவ் பண்ணுறோன்னா நம்ம இங்கே தானே ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம். செட்டிங்ஸில் வந்து விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணி வைக்கிறது இங்கே தான் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, அதை வந்து இது நான் உங்களுக்கு விர்ச்சுவலாக காட்டுறேன்,
ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஒரு இதுலேருந்து ரேக் சர்வரில் இருக்கும். அந்த ரேக் சர்வர்லேருந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் ஹைப்பர்-வியில் வெர்ச்சுவலாக இது பண்ணுறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ 2 ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு ஹாட் ஸ்பேர் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. அப்போ அதுலேயும் போயிடுச்சு. அப்போ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த 3 ஹார்ட் டிஸ்க்லேயும் போயிடுச்சு. இப்போ ஸ்பேர் டிஸ்க்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இன்னொரு ஹார்ட் டிஸ்க் புதுசாக நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கெசிஸ் கண்ட்ரோலில் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க்கை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு நிறையா ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்து இதில் போட்டுடலாம். சரிங்க? ஸோ இதில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நான் அதை ஆட் பண்ணுறேன். அப்ளை விட்டிங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் இதில் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ 9 ஜிபியில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஒரு ஹார்ட் டிஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை ரீசெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அன்னோன் பார்ட்டிஷனில் இருக்குது. இல்லைன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் எம்பிஆர் பார்ட்டிஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இனிஷியலைஸ் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு எம்பிஆருக்கு வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு எம்பிஆர் பார்ட்டிஷனில் காட்டிடும். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எம்பிஆர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து புட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஸ்டோரேஜ் பூலில் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்கில் ஆட் பண்ணணும். சரிங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு இப்போது ஆட் ஃபிசிக்கல் டிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுக்காம ஆட் ஸ்பேர் கொடுங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்பேர் டிஸ்க்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் ஸ்பேர் டிஸ்க் கொடுக்குறேன். அந்த ஹார்ட் டிஸ்க்கை ஸ்பேர் டிஸ்க்கை இதில் ஆட் பண்ணுறேன். ஃபிசிக்கல் டிஸ்க்கை ஒரு ஃபிசிக்கல் டிஸ்க்கை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து எம்பிஆரில் வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர் பூட் ரெக்கார்டு இது வந்து எனேபிள் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டோரேஜ் பூலில் வந்து அந்த ஃபிசிக்கல் டிஸ்க்கை ஆட் பண்ணுறோம். ஓகே, அதில் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்காம ஸ்பேர் டிஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்பேர் டிஸ்க்காக கொடுத்துட்றேன். ஓகே, உங்களுக்கு வந்து இங்கே ஹார்ட் ஸ்பேர் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போது திரும்பவும் எப்பவும் போல் ரிப்பேர் டிஸ்க்கு. இப்போ ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ரிப்பேர் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஸ்க்கை ரிமூவ் பண்ணும்போது ரீபில்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபில்ட் ஆகிரும். உங்களுக்கு டேட்டா லாஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ வந்து மிரர் வந்து ரிப்பேர் ஆகி முடிஞ்சிச்சு. அடுத்து பேரிட்டி. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் வந்து டிஸ்க்கை ஆட் பண்ணும்போது மட்டும் 3 டிஸ்க்கு மேலே இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹாட் ஸ்பேர் டிஸ்க் இல்லைன்னா இன்னொரு டிஸ்க்கை போட்டு மோடு வந்து ஹாட் ஸ்பேர் மாற்றினா போதும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இது வார்னிங் எல்லாமே பக்காவாக ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபில்ட் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ண இந்த ரிப்பேர் ஆன டிஸ்க்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது என்ன கேட்குன்னா விண்டோஸ் அல்ட் வில் attempt to rebuild any virtual disk, store data physical disk. ஸோ ரீபில்ட் பண்ணட்டுமான்னு கேட்கு. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் போய்ட்டு ரீபில்ட் பண்ணிடும். நீங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா
இப்போ உங்களுக்கு டேட்டா பக்காவாக ரெடி ஆயிரும். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா லாஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி மிரரிங் அண்ட் பேரிட்டி இப்படி தான் வந்து உங்களுக்கு விண்டோஸில் 2000 சர்வர்லேருந்து 12லேருந்து தான் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கான். சரிங்களா? நம்ம இதை வந்து சிம்பிள் என்னென்னு பார்த்துட்டோம், மிரர் என்னென்னு பார்த்துருக்கோம், பேரிட்டி என்னென்னு பார்த்துருக்கோம். இது வந்து பேசிக்ஸாக பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து அட்வான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்க்கும்போது ஐஸ்கசி ஸ்டோரேஜ் இனிஷியேட்டர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.